இந்த நாளும் நல்ல நாள். உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரியவர். பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவ கிருபையும் தேவ அன்பையும் தேவ அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களை புதிய நாளை காண உதவி செய்திருக்கிறார். இந்த நாளில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் உங்களுக்கு முன்பதாக இருந்து உங்களை வழிநடத்தி அவருடைய பாதையில் நடத்தி அவருடைய பிரசன்னத்தில் நடத்தி அவருடைய செயல்களை பார்க்க உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் இந்த நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதையே அறுப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை மட்டுமே அறுப்பான். that and only that he reaps. ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதை மட்டுமே அறுப்பான். விளைவுகள் விதையை சார்ந்தது. இன்றைக்கு இதைத்தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிறார். நம்முடைய விளைவுகள் விதையை சார்ந்தது. நம்ம வாழ்க்கையில வளர்கிறது எல்லாமே நம்முடைய விதையை சார்ந்தது. வளர்ச்சி என்பது விதையை சார்ந்தது. பொதுவாக நம்ம சரீர பிரகாரமாக வளர்கிறோம் அப்படின்னா அது எதை சார்ந்ததுன்னா, நம்ம என்ன சாப்பிடுகிறோம், எதை உட்கொள்ளுகிறோம், அதை சார்ந்து தான் நம்முடைய வளர்ச்சி இருக்கும். நம்ம வளரல அப்படின்னா சரியான காரியங்களை சாப்பிடலன்னு அர்த்தம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஜீவிதத்துல வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கணும். அந்த வளர்ச்சியை நாம் பெறவில்லை என்றால் நம்முடைய விதையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். விதை இன்னும் வளரலன்னு அர்த்தம். சரியான விதையா தவறான விதையா அப்படின்றத நம்ம இன்னும் கண்டு கொள்ளலை அப்படின்றது அர்த்தம். எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அதை பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும். நம்ம நெகட்டிவா அதை பார்க்கக்கூடாது. நம்ம கில்ட்டி கான்சியஸ்குள்ள போயிடக்கூடாது. அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு தான் தேவ வார்த்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியில வருவதற்கு தான் தேவ வார்த்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். அப்புறம் அதற்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆகவே அதிகமாக எதை கொடுக்கிறீர்களோ அதை மட்டுமே அதிகமாக அறுவடை செய்கிறீர்கள். எதை அதிகமாக செலுத்துகிறீர்களோ அதை மட்டுமே அதிகமாக பெற்றும் கொள்ளுகிறீர்கள். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் அநேகம் இருக்கிறது. பணம் மட்டும் நம்மளுக்கு தேவை கிடையாது. தேவைன்னு சொன்னாலே நம்முடைய மனதில் முதலாவது வர்றது பணம் தான் வரும். ஆனா அதை காட்டிலும் அதிகமான தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஒரு சிலருக்கு அன்பு தேவையாக இருக்கிறது, சிலருக்கு மகிழ்ச்சி தேவையாக இருக்கும், சிலருக்கு சமாதானம், சிலருக்கு சந்தோஷம், சிலருக்கு இளைப்பாறுதல் தேவை, சிலருக்கு நல்ல வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கும். 4 பேர் நம்ம இடத்துல வந்து பேசணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கும். தனிமையில் இருப்பாங்க, யாராவது கூட இருந்தாங்க நல்லா இருக்கும் அப்படின்ற தேவைகள் இருக்கும். ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை எல்லாவற்றையும் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, அதிகமாக நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள், அறுவடை செய்கிறீர்கள். உதாரணத்திற்கு உங்களுக்கு அன்பு தேவைப்படுகிறது அப்படின்னா, நீங்க அதிகமாக அன்பு செலுத்தும் பொழுது, அன்பை நீங்கள் கொடுக்கும் பொழுது, அன்பை ஒரு விதையாக மாற்றும் பொழுது அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய விளைவு உங்க வாழ்க்கையில அதிகமாக இருக்கும். அதை மட்டுமே நீங்கள் அறுவடை செய்வீர்கள். ஆகவே எல்லாவற்றையும் அதிகமாக விதையுங்கள், அதிகமாக அறுவடை செய்யுங்கள். நீங்க நன்மை செய்தீர்கள் என்றால் நன்மையை அதிகமாக அறுவடை செய்வீர்கள். நன்மையை மட்டுமே அதிகமாக அறுவடை செய்வீர்கள். நீங்க நல்லது செஞ்சதுனால தீமை ஒரு நாளும் நீங்கள் அறுவடை செய்ய மாட்டீங்க. அப்ப அந்த எண்ணத்தோடு எல்லோருக்கும் நன்மை செய்யுங்க. எல்லோருக்கும் அன்பு செலுத்தி கடைசியில நம்மளை காயப்படுத்திடுவாங்க அப்படின்ற காரணத்துக்காகவே நிறைய பேர் அன்பு செலுத்த மாட்டாங்க. ஆனால் தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, நீங்கள் அன்பை அதிகமாக விதைக்கும் பொழுது அன்பை அறுவடை செய்கிறீர்கள். அன்பை மட்டுமே அறுவடை செய்கிறீர்கள். எதிர்ப்பை கிடையாது, பகையை கிடையாது, காயங்களை கிடையாது. ஆகவே இதுதான் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு சொல்லி தருகிறது. அதுவே நம்முடைய கான்செப்டாக, எண்ணமாக மாற்ற வேண்டும். ஆகவே இன்றைக்கு விதைப்பதற்கு ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில எதை அறுவடை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை விதையுங்கள். எதை அதிகமாக அறுவடை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அதிகமாக விதையுங்கள். நீங்கள் விதைக்கிற விதையெல்லாம் வளர்ந்து வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்து நீங்கள் அறுவடை செய்யும்படிக்கு, பெற்றுக்கொள்ளும்படிக்கு அது பலன் தருகிறதா இருக்கும். எதை விதைக்கிறீர்களோ அதை மட்டுமே அறுவடை செய்வீர்கள். விளைவு விதையை சார்ந்தது. இன்றைக்கும் அதிக விளைச்சலை பெற, நல்ல விளைச்சலை பெற அதிகமானதை விதைப்போம், நல்லதை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்வோம், அதிகமானதை அறுவடை செய்வோம். It doesn't matter who people are, it only matters who you are. மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது பொருட்டல்ல, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமான காரியம். தேவன் உங்களை பார்க்கிறார், உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். எல்லாவற்றையும் தேவனுக்கென்று செய்யுங்கள். அவர் உங்க வாழ்க்கையில அதிக விளைச்சலை தந்து, நன்மையான விளைச்சலை தந்து அதிகமாக அறுவடை செய்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நாள் இந்த நாள். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.